முருக பக்தர்கள் மீது கை வைத்த மு.க. ஸ்டாலினுக்கு வந்த சிக்கல். உயர்நீதிமன்றம் அடித்த எச்சரிக்கை மணி. 5 லட்சம் பேரை அழைத்து இந்து முன்னணி செய்ய போகும் பரபரப்பு சம்பவம். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாங்கள் அனைவருக்கும் பொதுவான அரசியல் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்துக்களுக்கு எதிரான அரசியலை தொடர்ந்து செய்து வருகிறார். அதன் காரணமாகவே மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப் போகிறார்கள் என்றதும் அவருக்கு பதட்டம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலையில் இஸ்லாமியர்கள் ஆடு கோழி பலியிட செல்வதை தடுத்து நிறுத்திய இந்து முன்னணி அதன் பிறகு 50,000 முருக பக்தர்கள் ஒன்று திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இது அப்போதே மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. தமிழ்நாட்டில் தமிழ் கடவுள் முருகன் பெயரில் இந்துக்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் காலங்காலமாக இந்து எதிர்ப்பு அரசியல் நடத்தும் திமுகவுக்கு சிக்கலாகிவிடுமே என்று அவர் தடுமாறினார். அதனால்தான் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்த அமைச்சர் சேகர் பாபுவுக்கு உத்தரவு போட்டார் மு.க. ஸ்டாலின். ஆனால் அப்படி நடத்தினால் அந்த மாநாட்டில் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கவில்லை. ஆனால் அப்படி நடத்தினாலும் அந்த மாநாட்டில் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கவில்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகளை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்துக்களை தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் அவமானப்படுத்திக் கொண்டு வருகிறார். இன்னொரு பக்கம் கிறிஸ்தவ முஸ்லிம்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து திமுகவினர் வெளியிட்டு வருகிறார்கள். இதன் காரணமாகவே தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி அதிதீவிரம் காட்டி வருகிறது. இந்த நேரத்தில் தான் ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் இந்து முன்னணி முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்போவதாக அறிவித்திருப்பது மு.க. ஸ்டாலினுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி முருகனின் பெயரில் இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் நமக்கு எதிராக ஒரு பெரிய அணி திரண்டு விடுமே. அதனால் இந்த மாநாட்டையே நடத்திவிடக் கூடாது என்று தனது பின்னணியில் இருக்கும் திராவிட கழகம், திராவிட விடுதலை கழகம் உள்ளிட்ட சில அமைப்புகளை தூண்டிவிட்டு மதுரையில் முருகன் பக்தர்களை மாநாடு நடத்தக்கூடாது என்று டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்து வைத்தார் மு.க. ஸ்டாலின். குறிப்பாக அறுபடை வீடுகளின் மாதிரி கோவில்களை கட்டி பூஜை நடத்துவதற்கு காவல்துறை மூலம் தடை போட்டார். இதன் காரணமாக முருக பக்தர்கள் மிரட்டப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு வருகிறார்கள். ஆனால் இது குறித்த தடை கேட்டு திராவிட கட்சிகள் தொடுத்த வழக்கை மதுரை உயர்நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. ஆன்மீக விழாக்களில் அரசியல் கலக்க வேண்டாம், முருகன் தமிழ் கடவுள் என்பதால் முருக பக்தர்கள் நடத்தும் இந்த மாநாட்டுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதோடு ஆன்மீக முறைப்படி நடைபெறும் இந்த மாநாட்டுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிப்பதன் பின்னணி என்ன என்று மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு நச் கேள்வி கேட்டுள்ளார்கள். அதோடு டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய இந்த அரசியல் சாசன சட்டப்படி எந்த மதத்தையும் இழிவுபடுத்தக்கூடாது, அதனால் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடாதீர்கள் என்று சொல்லி இந்த மாநாட்டையே தடுத்துவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்த திமுகவின் கைக்கூலி கட்சிகளின் மனுவை மதுரை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அது மட்டுமின்றி இந்த மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் யோகி ஆதித்யா, பவன் கல்யாண் மட்டுமின்றி பல பாஜக மத்திய அமைச்சர்களும் கலந்து கொள்ள போவதால் மதுரையில் மிக பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று தெரிய வந்துள்ளது. அதனால் ஒவ்வொரு நாளும் மு.க. ஸ்டாலினுக்கு இந்த முருகன் மாநாட்டை நினைத்து பிரஷர் எகிரி கொண்டு இருப்பதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இந்த நிலையில் மு.க. ஸ்டாலின் இந்த செயல்பாட்டுக்கு எதிராக இன்று தமிழக பாஜக ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நான் முருக பக்தர் இல்லை என்று ஈவே ராமசாமியின் கூட்டத்துக்கு காட்டிக்கொள்ளவே இப்படி செய்கிறார். ஆனால் அவரது இந்த செயல்பாடு இவர் தமிழ் கடவுள் முருகனுக்கு எதிரி என்கிற எண்ணத்தை இந்து மக்கள் மனதில் விதைக்கும் என்பதை மறந்துவிட்டார். இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி எந்த மதத்து மக்களையும் இழிவுபடுத்தக்கூடாது. ஆனால் மு.க. ஸ்டாலின் இந்து மதத்து மக்களை தொடர்ந்து இழிவுபடுத்திக் கொண்டு வருகிறார். இத்தனை காலமும் திமுகவின் இந்த செயல்பாட்டை பொறுத்து கொண்ட இந்து மக்கள் இனிமேல் பொங்கி எழுவார்கள். இந்த மாநாட்டில் 5 லட்சம் முருக பக்தர்கள் கூட போவதால் இதற்கு எதிராக இந்து விரோத பெரியார் திமுக மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இந்து விரோத மிஷனரி திமுக தொடர்ந்து முருக பக்தர்களுக்கு எதிரான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தல் அரசியலை குறிவைத்து திமுக இதை செய்கிறது. அதோடு பழனியில் கோவில் முண்டியல் காசை கொள்ளையடித்து திமுக அரசு மாநாடு நடத்தியதன் பின்னணியை முருக பக்தர்கள் புரிந்து கொண்டார்கள். கடவுளின் பெயரில் திமுக கொள்ளையடிக்கிறது என்பதனால் இந்த அரசாங்கத்தின் மீது முருக பக்தர்களுக்கு கோபம் அதிகரித்துவிட்டது. அதன் காரணமாகவே அவர்கள் தன்னெழுச்சி பெற்று இந்து முன்னணி சார்பில் இந்த மாநாட்டை நடத்தப் போகிறார்கள். ஆனால் இப்படி மு.க. ஸ்டாலின் தூண்டிவிட்ட திராவிட கட்சியினர் முருக பக்தர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதை கண்டிக்காமல் தமிழக காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது.
அறுபடை வீடுகளுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிப்பதை இந்துக்கள் தங்களது வாழ்நாள் கடமையாக நினைக்கிறார்கள். ஆனால் அதை தடுத்து நிறுத்த நினைப்பது திமுக அரசின் வஞ்சகத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமின்றி அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் மலை மீது சிக்கந்தர் தர்காவை உருவாக்கி அந்த மலையை சிக்கந்தர் மலையாக திமுக திட்டமிடுவதை எந்த ஒரு இந்துக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முருகன் மலையை இஸ்லாமிய மலையாக மு.க. ஸ்டாலின் நினைத்தால் ஒவ்வொரு இந்துக்களுக்கும் அவர் பதில் சொல்லியாக வேண்டும். அதற்கான எதிர்ப்பை பதிவு செய்து திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நீதிமன்றம் அறிவித்த 1 மணி நேரத்துக்குள் 50,000க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் திரண்டார்கள் என்பதை மு.க. ஸ்டாலின் மறந்துவிட வேண்டாம். அதனால் ஆன்மீக பூமியான தமிழ்நாட்டில் மதசார்பற்ற அரசியல் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்து மதத்திற்கு மட்டுமே எதிராக திமுக செயல்பட்டால் இதன் பின் விளைவுகள் விபரீதமாக இருக்கும். இந்துக்கள் விழித்துக் கொண்டார்கள் என்பதை மு.க. ஸ்டாலின் மறந்துவிட வேண்டாம். திமுகவுக்கு இந்துக்கள் சரியான பாடம் கற்பிக்கும் தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கும் என்பதை மு.க. ஸ்டாலின் இன்னும் 10 மாதத்தில் தெரிந்து கொள்வார். அந்த வகையில் மதுரையில் நடக்கும் முருக பக்தர்கள் மாநாடு இந்து விரோத சக்திகளுக்கு சாட்டையடி கொடுக்கும் ஒரு மாநாடாகவே இருக்க போகிறது என்று பாஜக அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. திமுக கூட்டணியை உடைக்கும் விஜய், ராகுல் காந்தியை சந்திக்க முடிவு. தமிழக அரசியலை பொறுத்தவரை அதிமுக, திமுக என்கிற 2 கட்சிகளும் வலுவான கூட்டணி அமைத்து விடுவதால் புதிதாக கட்சி தொடங்கும் நபர்கள் தனித்து போட்டியிட்டு படுதோல்வி அடைந்து வருகிறார்கள். அப்படித்தான் தமிழக அரசியலில் விஜயகாந்த், கமல்ஹாசன், சரத்குமார் போன்ற பல நடிகர்களும் காணாமல் போய்விட்டார்கள். அதை பார்த்து நடிகர் விஜய் உஷாராகிவிட்டார். தான் தனித்து போட்டியிட்டால் டெபாசிட் வாங்குவதே கடினமாகிவிடும் என்பதனால் கண்டிப்பாக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கியே தீர்வது என்கிற முடிவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகளை வெளியில் இழுத்து பார்த்தார். ஆனால் யாரும் விஜயை நம்பி அந்த கூட்டணியை விட்டு வெளியே வர தயாராக இல்லை. பின்னர் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை நடத்தினார். அதுவும் தொகுதி விவகாரத்தில் செட் ஆகாமல் முறிந்து போனது. அதனால் தற்போது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை வெளியில் இழுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வரும் விஜய் கூடிய சீக்கிரமே ராகுல் காந்தியை சந்திக்க முடிவெடுத்திருப்பதாக தமிழக வெற்றிக்கழக வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தனது கூட்டணிக்கு வந்துவிட்டால் திமுக ஆட்டம் கண்டு போகும். அதோடு காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதை பார்த்து கம்யூனிஸ்ட் விசிகாவையும் தானாகவே வெளியே வந்து விடுவார்கள் என்று ஒரு கணக்கு போடுகிறார் விஜய். அதனால் ராகுல் காந்தியை சந்திப்பதற்கு விஜய் தரப்பு திட்டமிட்டு வருகிறது. அதே சமயம் அதிமுக, பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகளை விஜயால் இழுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. காரணம், இந்த கூட்டணியில் உள்ள அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், OPS உள்ளிட்ட பலரும் ஏற்கனவே கூட்டணி ஒப்பந்தம் போட்டுவிட்டார்கள். அதனால் தற்போதைய நிலவரப்படி விஜய் திட்டமிட்டபடி திமுக கூட்டணியை உடைத்துவிட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்தில் வலுவான கூட்டணியாக இருக்கும். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. திருமாவளவனுக்கு ஹெலிகாப்டரில் இருந்து பூக்களை தூவ 6 லட்சம் ரூபாய் செலவிடும் விசிகா. சாதி கட்சி நடத்தும் திருமாவளவன் தன்னை மிகப்பெரிய யோக்கிய சிகாமணி போன்று காட்டிக்கொள்வார். அதோடு பாஜக மதவாத அரசியல் செய்வதாக சொல்லுவார். ஆனால் இவரோ விடுதலை சிறுத்தை கட்சி என்ற பெயரில் தலித் என்ற சாதி கட்சி நடத்துகிறார். இப்படி சாதி ரீதியாக மக்களை துண்டாடி அரசியல் செய்யும் இந்த திருமாவளவன் திருச்சியில் மதசார்பின்மை காப்போம் என்ற பெயரில் நாளை மாலை திருச்சி அண்ணா ஸ்டேடியம் அருகே ஒரு பேரணி நடத்த போகிறார். இந்த பேரணி நடக்கும்போது வானில் இருந்து பூக்களை தூவுவதற்கு விசிகா ஒரு ஹெலிகாப்டரை வாடகைக்கு எடுத்துள்ளார்களாம். இந்த ஹெலிகாப்டரில் இருந்து 5 நிமிடங்கள் பூக்களை தூவுவதற்கு 9 லட்சம் ரூபாய் செலவிடுகிறார்கள். எளிமையின் சிகரமாக தன்னை காட்டிக்கொள்ளும் திருமாவளவன் நடத்தும் இந்த பேரணியில் இப்படி பூக்களை தூவ 9 லட்சம் ரூபாய் செலவிடுவது குறித்த தகவல் வெளியானதை அடுத்து பேசு பொருளாகி இருக்கிறது. அதையடுத்து மக்களை சாதி ரீதியாக துண்டாடி சாதி கட்சி நடத்தும் இந்த திருமாவளவனுக்கு மதசார்பற்ற பேரணி ஒரு கேடா என்றும் பொதுமக்கள் வட்டாரங்களிலிருந்து பலரும் விமர்சனம் செய்து வருகிறார்கள்.